நம்ம சிஎம் சாருக்கு திமுக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த டேஷ் மாதிரியே தெரியுது. ஏன்னா அவரோட மைண்ட் செட் அப்ப தமிழகத்துல தண்ணி தானங்க பிரச்சனைய. தமிழகத்துல தண்ணி தான் பிரச்சனை, குடிக்கிற தண்ணி பிரச்சனை, அடிக்கிற தண்ணி பிரச்சனை, காவிரி தண்ணி பிரச்சனை, தமிழகனாலே தண்ணி தான் பிரச்சனை. திரிஷா ஒரு நடிகை, விஜய் ஒரு நடிகர், டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் கதை குறித்து. அப்படி எங்களோட பார்வை இருக்கு. ஆனா நீங்க அதை தப்பா நினைக்கிறீங்க. திரிஷா தண்ணி இப்படி சொன்னா மட்டும்தான் பெண்மையை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குமே தவிர, நிர்வாணமா நிக்க வச்சு பெண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கறதெல்லாம் பெண்கள்ல இழிவுபடுத்துற வகையில வராது. அதுவும் போக நம்ம குஷ்பு அக்காவுக்கு வந்துட்டு சிஎம் சார் மேல அவ்வளவு பாசம் பொழுது, திரிஷா மேல அவ்வளவு பாசம் பொழுது. அக்கா ஒரே பொங்கு பொங்கு பொங்குன்னு பொங்கிட்டாங்க. தமிழக வச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கு வாயில வரல வச்சா விட சப்ப தெரியாதா? தமிழக வச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேசுறதை கேட்கும் பொழுது அப்படியே பெண்மையை பாராட்டி பாராட்டி பேசின மாதிரி இருக்கும். எனக்கு பெண்மையை இழிவுபடுத்திட்டாங்க, பெண்மையை கலங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சிஎம் சார் வழக்கு தொடுக்கணும். அப்படின்னா உங்க கட்சி இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆம்பளைங்க மேலதான் நீங்க வழக்கு தொடுக்கணும். எனக்கும் விஜய்க்கும் எந்த உறவுமே இல்லைங்க. நானும் அவரு அண்ணன் தங்கச்சி மாதிரிங்க, கூட பறக்காத அண்ணன் தங்கச்சிங்க, பாச மலர்கள்ங்க. இப்படியெல்லாம் பதிவு போடல. இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைங்க, நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்படி நீங்க பேசாதீங்க, அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். அதாவதுங்க எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மஞ்சக்காமல உள்ளவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா. அந்த மாதிரி நம்ம சிஎம் சாருக்கு திமுக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த டேஷ் மாதிரியே தெரியுது. அவர் அப்படி தப்பாவே நினைச்சுக்கிறாரு. ஏன்னா அவரோட மைண்ட் செட் அப்படி. அவரு மட்டும் இல்லைங்க, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல எண்ணங்களே கிடையாது, நல்ல பார்வையே கிடையாது. எப்போதுமே அந்த எண்ணங்கள் தான் இருக்கும் பொழுது தெரியுது, அந்த டேஷ் எண்ணங்கள் தான் இருக்குது. அதனாலதான் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அவர் பெண்மையை இழிவுபடுத்திட்டாராம், டேங்க அப்பா கலங்கப்படுத்திட்டாராம், கருப்பை காப்பாத்தலையாங்க அப்படின்னு கதற கதற கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கைது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேற்று தஞ்சாவூர்ல எதிர்கட்சி தலைவர் பேசும்போது கூட்டத்தில் இருந்தவங்க திரிஷான்னு கத்தி இருக்கிறாங்க. எங்க தமிழகத்துல 8 கோடி பேர் இருக்கோம், நம்ம கோடம்பாக்கத்துல நிறைய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திரிஷா அண்ணியார் தானங்க. அதனால திரிஷான்னு கத்திருக்கிறாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரியில தண்ணி வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவருக்கு தண்ணி வரலன்னா பிரச்சனையா இருக்குது அப்படின்னு பேசிட்டாரு போல தெரியுது. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, திரிஷா வீட்டுல ஒருவேளை தண்ணி வரலையா இருக்கும், குழாயில பம்புல, சரிங்களா, இல்ல வாட்டர் டேங்க்ல தண்ணி இல்லையா இருக்கும், அதை சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா விஜய் வீட்டுல பணியூர் அலுவலகத்துல அவருடைய வீட்டுல தண்ணி இல்லையா இருக்கும். இப்போ பிளம்பரை கூப்பிட்டு ரெடி பண்ணணுங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும் இல்லைங்க, எங்க சிஎம் வீட்டில் என்ன பிரச்சனைன்றது நமக்கே தெரியுது. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு தெரியுமா தெரியாது, அந்த ரீதியில தான் அவர் பேசினாரு, அந்த பார்வையில தான் அவர் பேசினாரு. திரிஷா வீட்டுல கொலையில தண்ணி வருதா இல்லையான்னு பாருங்க, சிஎம் வீட்டுல பாருங்க. அவர் எனி டைம் தமிழக மக்களையும் நினைச்சிட்டு இருக்கிறாருங்க. அவர் வீட்டை கவனிக்கிறது இல்லைங்க, நாம தானங்க அவர் வீட்டை கவனிக்கணும். ஒரு அக்கறை எடுத்து நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசினா அதுக்கு போய் 5 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணி தஞ்சாவூருக்கு தூக்கிட்டு போறாங்க. என்னங்க அநியாயம் இது, எனக்கு புரியல. அதாவதுங்க தமிழகத்துல தண்ணி தானங்க பிரச்சனைய. தமிழகத்துல தண்ணி தான் பிரச்சனை, குடிக்கிற தண்ணி பிரச்சனை, அடிக்கிற தண்ணி பிரச்சனை, காவிரி தண்ணி பிரச்சனை, தமிழகனாலே தண்ணி தான் பிரச்சனை, இயற்கை பேரிடர் காலங்கள்ல தண்ணி தான் பிரச்சனை, நம்ம டிசம்பர் நவம்பர்ல தண்ணி தான் பிரச்சனை, சென்னை மிதக்கும். அப்படியே தண்ணி பிரச்சனை போய் நம்ம எதிர்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. அதுக்கு நீங்க கைது பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். தண்ணி வரலன்றதுதான் நம்ம சிஎம் சாருக்கு கவலையா இருக்குது. ஆமா, காவிரி தண்ணி வரலன்னு கவலையா இருக்கலாம், அவர் வீட்டுல குழாயில தண்ணி வரலன்னு கவலையா இருந்திருக்கலாம், திரிஷா வீட்டுல குழாயில தண்ணி வரலன்னு கவலையா இருந்திருக்கலாம். இதுல என்னங்க தவறு இருக்கு எனக்கு புரியலங்க. அதாவது நம்ம பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணன் என்ன சொன்னாங்க, திரிஷா வீட்டை விட்டு முதல்ல விஜய் வெளியில வரணும், இதை விட்டு முதல்ல வெளியில வரணும், அப்பதான் அவருக்கு என்ன நடக்குன்றது தெரியும். அவர் பாவங்க, அவருக்கு அரசியல் தெரியல, திரிஷா விட்டு வெளியில வரணும் 1000 வாட்டி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவரை நீங்க கைது பண்ணல, தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அவர் ஏன் கைது பண்ணல, ஓப்பனா சொன்னாரு. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, திரிஷா ஒரு நடிகை, விஜய் ஒரு நடிகர், டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் கதை குறித்து. அப்படி எங்களோட பார்வை இருக்கு. ஆனா நீங்க அதை தப்பா நினைக்கிறீங்க, நாங்க தப்பாவே நினைக்கல. இன்னைக்கு தமிழக வச்சத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாதிரி நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஏதாவது செய்திருக்கிறாரா? அப்படி போய் பார்த்தா அப்படி எதுவும் இல்லைங்க. கைது பண்ணதுக்கான காரணம் என்னன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது,
அதனால இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துட போறாப்ல. அப்படியெல்லாம் விட்டுருவோமா என்ன சொல்லுங்க நீங்க? அதாவதுங்க, தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்து அவர் தலைமையில 2 பசங்களை வச்சு தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அந்த அம்மா நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு 1 வாரம் கழிச்சு வெளியில வந்துட்டு கதற பேட்டி கொடுத்துச்சு. இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அப்படின்லாம் பேட்டி கொடுத்துச்சு அந்த அம்மா பேட்டியை கேட்டு சிஎம் சார் என்ன பண்ணிருக்கணும்? சரவணனை கட்சியை விட்டு தூக்கிருக்கணும். ஆனா பாருங்க, அந்த பொண்ணை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. கட்சிக்கு களங்கம் விளைவிச்சுட்டு அந்த பொண்ணு கருப்பு போயிடுச்சு அப்படின்னு கதறிச்சு. அதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல. சரவணனை இன்னைக்கும் கட்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது பண்ணிட்டாரா நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தண்ணி வரலன்னு பேசினாரு, கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து நம்ம சமூக நலன், பெண்கள் குழந்தைகளோட நலன் பாதுகாக்கக்கூடிய ஜெகதீஸ்வரி அமைச்சர் டிவிக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சொல்றாங்க, சட்டியோடு தூக்கி உள்ள வச்சு கொன்னு வெளியில எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏமா இது வந்து சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு கட்சி, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, நீ இப்படிலாம் பேசலாமாமா அப்படின்னு நம்ம சிஎம் சார் கூப்பிட்டு கேட்டாங்களா? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? அவங்கள கைது பண்ணீங்களா? எங்க வெளிப்படையா கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. கில்லி சரத்து மேல போதைப் பொருள் நுணுக்கின வழக்கு இருக்குது, அதுவும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அப்புறம் நம்ம பிரபு அமைச்சர் ஸ்கூலா போய் டிவிக்கன்னு கத்திட்டு இருக்கிறாரு. கல்குவாரியில ஆட்களை வச்சு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாரு ஒரு தகவல் வருது. அதுக்கும் வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா? ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் டிவிக்கு கட்சியில் உள்ளவர் தாங்க. அவரு ஒரு பொண்ணுக்கு மகளிர் அணியில போஸ்டிங் வாங்கி தரேன், ஆனா நான் போஸ்டிங் வாங்கி தருவேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு ஒரு 2-3 மாதங்களாக அந்த பொண்ணை வீடியோ காலில் நிர்வாணமா நிக்க வச்சு ரசிச்சிருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. சுய இன்பம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கிறாரு. அது போக அவங்க பெண் குழந்தைக்கும் செக்ஸ் ரீதியான டார்ச்சரை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஒரு பொண்ணை வந்து அவர் கலங்கப்படுத்தவே இல்லை. அதாவதுங்க, நிர்வாணமா நிக்க வச்சு பூஜை பண்ணிருக்கிறாரு. அதனால நம்ம சிஎம் சார் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, பெண்மையை வந்து அவர் பாராட்டி இருக்கிறாரு, வீடியோ காலில் நிர்வாணமா நிக்க வச்சு பாராட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கல, கைது பண்ணவே இல்லைங்க. அதாவதுங்க, நம்ம எதிர்கட்சி தலைவர் தண்ணி வரலன்னு ஒரு வார்த்தையா கைது பண்ண நம்ம சிஎம் சாருக்கு தன்னுடைய மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணை நிர்வாணமா நிக்க வச்சு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு இன்னைக்கு எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கூட கைது பண்ணல அப்படின்னா நம்ம சிஎம் சாருடைய தொலைநோக்கு பார்வையை தான் நம்ம பார்க்கணும். அவர் எப்படி பெண்களை பார்க்கறாரு பாருங்களேன். இது வந்து பெண்மையை இழிவுபடுத்துற அந்த வகையில் அந்த டிபார்ட்மெண்ட்ல இது வராது, சரிங்களா? திரிஷா, தண்ணி இப்படி சொன்னா மட்டும்தான் பெண்மையை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குமே தவிர, நிர்வாணமா நிக்க வச்சு பெண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கறதெல்லாம் பெண்கள்ல வந்து இழிவுபடுத்துற வகையில வராது. அப்புறம் களங்கம் விளைவிக்கிற வகையிலெல்லாம் வராது. அதுவும் போக நம்ம குஷ்பு அக்காவுக்கு வந்துட்டு சிஎம் சார் மேல அவ்வளவு பாசம் பொழுதுருது, திரிஷா மேல அவ்வளவு பாசம் பொழுதுருது. அக்கா ஒரே பொங்குன்னு பொங்கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அக்கா திரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உதயநிதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அக்கா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அக்கா என்ன சொன்னாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் செக்ஸ் வச்சுக்கலாங்க, என்னங்க தப்பு இருக்கு அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அக்கா கேட்டாங்க. அந்த அளவுக்கு கருப்பை கட்டி காத்தவங்க நம்மளுடைய அக்கா குஷ்பு. அதனாலதான் இன்னைக்கு வந்து திரிஷா கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? திரிஷா தண்ணி, திரிஷா தண்ணி, திரிஷா தண்ணி, இந்த வார்த்தையை வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதனால நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம குஷ்பு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இங்க திரைத்துறையில நடக்காத கூத்துங்களே கிடையாது. 75 விழுக்காடு டேஷ் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த திரைத்துறையில தான் நடந்துட்டு இருக்குது. அதுல அந்த அம்மா வந்துட்டு உதயநிதி திரிஷாட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். அசிங்கம் அல்ல அப்படிலாம் பேசுறதுக்கு. ஒரு பொண்ணு என்ன நிர்வாணமா நிக்க வச்சு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு தமிழக வெற்றிலகம் கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? கோமால இருந்தீங்களா? தூங்கிட்டீங்களா? நீங்கெல்லாம் அப்பெல்லாம் தமிழக வெற்றிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கு வாயில வரல வச்சா விட சப்ப தெரியாதா? அவ்வளோ வெள்ளந்தியா வைக்கீங்க நீங்க. தமிழக வெற்றிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேசுறதை கேட்கும் பொழுது அப்படியே பெண்மையை பாராட்டி பேசின மாதிரி இருக்கும் எனக்கு. ஆமா, என் அண்ணனுக்காக மாறுபத்தை அறுத்து கொடுத்துருவேன். சிஎம் சார் தான் என்னோட ஆளு, திரிஷாக்கு நான் தான் போட்டி, அந்நியாருக்கு நான் தான் போட்டி, சங்கீதா ஒரு ஐட்டம். என்ன 20 வருஷமா நான் விஜயை நான் காதலிச்சுட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்காரோட எனக்கு விஜயை தான் பிடிக்கும். எங்க அண்ணனுக்கு நாங்க பொண்டாட்டியா இருப்போம். இப்படியெல்லாம் பேசுறது வந்து பெண்மையை இழிவுபடுத்துற டிபார்ட்மெண்ட்ல வராது. ஏன்னா இவங்க இப்படி பேசி தான் பெண்மையை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க.
தமிழக வெற்றியாளர் கட்சியில் கூடிய பெண்கள். அதனால அப்படிப்பட்ட பெண்களுக்கு இன்னைக்கு திரிஷா தண்ணின்னு சொன்ன உடனே கோபம் ரொம்ப வந்துருச்சு. கோபம் ரொம்ப வந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களையும் போய் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று விடாம போயிட்டு எல்லா மனுவையும் எழுதி A4 ஷீட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. பொழுது கொடுத்ததுல நம்ம எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே எல்லா சேனலும் போகுது. அப்படி லைவ் டெலிகாஸ்ட், அப்படி ஒரு தேச விரோதியை கைது பண்ண மாதிரி லைவ் டெலிகாஸ்ட். பெண்மையை இழிவுபடுத்திட்டாங்க, பெண்மையை கலங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சிஎம் சார் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா உங்க கட்சி இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆம்பளைங்க மேலதான் நீங்க வழக்கு தொடுக்கணும். அதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக எதிர்கட்சியாக இருந்து மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க. எல்லா போராட்டமும் முன்னெடுக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி என்ன பண்ணுமோ அதைத்தான் அவங்க பண்றாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு திரிஷா தண்ணி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் பேசிட்டாருன்னு கைது பண்ற நீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணக்கூடிய நீங்க, இது வரைக்கும் எத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீங்க பண்ணிருக்கீங்க? மத்திய அரசை எதிர்த்து கூட எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க நீட் தேர்வு எதிர்த்து எத்தனை இடங்கள்ல நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்க? காவிரி பிரச்சனைக்காக நீங்க வந்து வழக்கு தொடுத்தீங்களா? எத்தனை இடங்கள்ல போராட்டம் பண்ணிருக்கீங்க? அதாவதுங்க, தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு 3வது இடத்துல இருக்குது. அதை எதிர்த்து தமிழக பட்சத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு தொடுத்தீங்களா? ஆளுநர் மீது வழக்கு கொடுத்தீங்களா? பாஜக அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணினீங்களா நீங்க? அதாவதுங்க, மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து சுந்தரமல்ல எழுதிய அந்த பாயிரம், அதுதான் அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தா இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல, அதாவது யார் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதுனாங்களோ அதே சுந்தரம்பிள்ளை, அதே மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படுகிறது. இதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை. இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண துப்பு இல்லை. இதை எதிர்த்து ஆளுநர் கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. உங்க கட்சியில ஒரு தீர்மானம் நிறைவேற்ற உங்களுக்கு துப்பு இல்லை. காவேரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணும் அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் சொன்ன பிறகும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம, காவேரி குறித்து எதுவும் பேசாம, எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்காம, இயற்கையா பார்த்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்த மழையில அவன் தண்ணியை திறந்து விட்டான் கர்நாடகத்துல. அதுக்கு போய் பூவை தூவிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறீங்க. அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? இதெல்லாம் ஒரு பிழைப்பான்னு நான் கேட்கிறேன். அதுவும் போக நம்ம சிஎம் சார் நல்லா வாயில வருதுன்றாப்ல. வாயில என்ன வருதுன்றது தெரியல. அப்ப இதுக்கு வந்து நாம அன்னைக்கு வழக்கு தொடுத்துருக்கணும். என்ன டேஷுக்குன்னு கேட்கிறாரு. அந்த டேஷ்ல எதை போட்டு ஃபில் பண்றது? அப்ப நம்ம பார்வையில நமக்கு தோன்றத நாம வந்து போட்டு ஃபில் பண்ணி அவர் மேல வழக்கு தொடுக்கலாமா? முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னாரு. முன்னாள் முதலமைச்சரை பார்த்து ஆதவ அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர். அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அவரை தூக்கி உள்ள வச்சிருந்துருக்கணும். அதுவும் போக கரூர் சம்பவத்தை முன்னிட்டு இப்போ உள்ள சிஎம் சார் மேல, அப்ப உள்ள சிஎம் சார் எஃப்ஐஆர் போட்டு அரசியலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவர் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. கண்டுபிடிச்சிட்டாங்களாம் திரிஷா தண்ணி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இனிமே நாம வந்து தண்ணின்ற வார்த்தையை தமிழ் வந்து எடுத்துடணும் போல தெரியுது. ஏன்னா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை கைது பண்ணிடுவாங்க போல தெரியுது. தண்ணின்றது கெட்ட வார்த்தை போல நமக்கு தெரியல. அது தமிழக வஜ்ரத்தில் இருக்கக்கூடிய கட்சியினருக்கு தான் தெரிஞ்சிருக்குது. தண்ணின்னா கெட்ட வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சக்காமலை உள்ளவனுக்கு தான் பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும். உங்க எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பார்வைகள் எல்லாமே வந்து கேவலமானது, படு கேவலமானது. அதனால கேட்கறது, பார்க்கறது, பேசுறது எல்லாமே வந்து தவறாவே தெரியுது. இது என்ன ஹைலைட் அப்படின்னா, நம்ம அமைச்சர் ஜெகதீஸ்வரி மேல யாரோ வந்து உங்க செக்ஸ் வீடியோ நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்களாம். அந்த அம்மா பொது தளத்துல கதறிட்டு இருக்குது. ஆனா மறுப்புலாம் தெரிவிக்கல. அதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்படி நான் தவறான பாதையில போகல, அப்படி ஒரு தவறான உறவுல நான் இருக்கலைங்க அப்படின்னு அவங்க மறுப்பெல்லாம் தெரிவிக்கவே இல்லை. சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க திரிஷா குறித்த இந்த தவறான செய்திகள்லாம் வரும்பொழுது திரிஷா மறுப்புலாம் தெரிவிக்கவே இல்லை. அதாவதுங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பொதுத்தளத்துல விவாதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் விஜய்க்கும் எந்த உறவுமே இல்லைங்க. நானும் அவரு அண்ணன் தங்கச்சி மாதிரிங்க, கூட பறக்காத அண்ணன் தங்கச்சிங்க, பாச மலர்கள்ங்க. இப்படியெல்லாம் வந்து பதிவு போடல. இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைங்க, நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திரிஷாக்கு மதுரையில ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ரசிகர் மன்றமா? அது என்ன கூத்துன்னு நமக்கு தெரியல. பெரிய பேனர் வச்சிருக்கிறாங்க மதுரைக்கார பசங்க, பாசக்கார பசங்க. அதனால பொங்கி அந்நியாருக்கு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறாங்க, பேனர் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கூப்பிட்டு சிஎம் சார் கேட்கணுமா வேண்டாமா? ஏன் இப்படி ஒரு நடிகையை பொதுத்தலங்கள்ல அசிங்கப்படுத்துறீன்னு கேட்கணுமா வேண்டாமா? கேட்க மாட்டாரு. ஏன்னா அவரு தானங்க அந்த நடிகை கூட்டிகிட்டே தெரிஞ்சுட்டு இருந்தாரு. அவர் எப்படி கேட்பாரு? ஏங்க, நீங்க பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டு இன்னைக்கு பேசாதீங்கன்னு என்ன அர்த்தம்? பொதுத்தளத்துல ஒரு நடிகை கூட உங்களை
தவறாக தொடர்பு படுத்தி பேசுறாங்க அப்படின்னா சிஎம் சார் நீங்க என்ன பண்ணணும்? கூப்பிட்டு வார்ன் பண்ணணும். இப்படி ஒரு பெண்மையை வந்து இழிவுபடுத்தாதீங்க, அவங்க ஒரு நடிகை, இப்படி நீங்க பேசாதீங்க, அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும், தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கணும். அதை விடுத்து நீங்க பதவியேற்பு விழால அவங்கள கூட்டிட்டு வரீங்க, அவங்க தாரத்தாரியா கண்ணீர் வடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திருமண விழாக்கள்ல போகும்பொழுது அவங்கள கூட்டிகிட்டே போறீங்க, வெளிமாநிலங்கள் போகும்போது கூட்டிகிட்டே போறீங்க. அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை நீங்க கொடுக்குறீங்க, மக்கள் வரி பணத்தில் நீங்க கொடுக்குறீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? ஒரு நடிகைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்க ஏன் கொடுக்கணும்? எதிர்கட்சிகள்லாம் தவறா பேசுறாங்க, அந்த நடிகையை உங்களையும் வச்சு தொடர்பு படுத்தி பேசுறாங்கன்னா அதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க? நீங்க தமிழகத்தோட சிஎம், நீங்க ஒரு நடிகனா இருந்தா இங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. எல்லா நடிகைகளோடும் நாம வந்து தொடர்பில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு மாநிலத்தோட சிஎம்மா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி வரும் பொழுது அதை உறுதிப்படுத்துற வகையில் நீங்க அவங்கள கூட்டிகிட்டே அலைஞ்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா? அதெல்லாம் பெண்மையை இழிவுபடுத்துற டிபார்ட்மெண்ட்ல வராதான் நான் கேட்கிறேன். என்ன சிஎம் சார் வராது? அதெல்லாம் வந்து பெண்மையை களங்கப்படுத்துற டிபார்ட்மெண்ட்ல வராதான்? தண்ணி திரிஷா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பெண்மையை களங்கப்படுத்துற மாதிரி இருக்குதா சிஎம் சார்? புரியலையே எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து அர்த்தம் எதிர்கட்சி வந்து தக்காளி தொக்கு அப்படித்தானே? நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, எதிர்கட்சி தலைவர் உட்காந்தா கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரு. அதனால அவர் வந்து வெங்காயத்தை பத்தி பேசினாரு, பூண்டை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி உள்ள வச்சிட்டோம்னா நாம வந்து அங்க என்ன ஆக்ஷனாலும் பண்ணிக்கலாம். சட்டமன்றத்துல யாரும் கேட்க போறது இல்லை. அங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணலாம், ரீல்ஸ் போடலாம், அங்க ஒரு ஷூட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சிஎம் சார் நினைச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சட்டமன்றம் கூடுறப்ப நீங்க ஒரு தீர்மானம் போடுங்க, தண்ணீர் அப்படின்ற வார்த்தையை தமிழகத்தில் யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி திரிஷா அப்படின்ற வார்த்தையை யாரும் தமிழகத்தில் பயன்படுத்தக்கூடாதுங்க, இது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நீங்க போடுங்க. தமிழக மக்களுக்கு தெரியட்டும், அது தண்ணீர் அப்படின்னா கெட்ட வார்த்தையா, திரிஷா அப்படின்னா கெட்ட வார்த்தையா, இதை பயன்படுத்தக்கூடாது, திரிஷான்ற பெயர்ல உங்க வீட்டு பெண்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா யாருங்க அதை உதித்து பேசவே மாட்டாங்க. என்ன சிஎம் சார் கரெக்டு தானே? காவேரியில தண்ணி வரல, அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை. கர்நாடகக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவன் அங்க போராட்டம் பண்றான். தண்ணி கேட்கக்கூடிய நாம போராட்டம் பண்ணணுமா? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அவன் போராட்டம் பண்ணணுமா? இங்க சிஎம் சார் வந்துட்டு தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டாராம் எதிர்கட்சி தலைவர். அதனால இமீடியட்டா தூக்கி உள்ள வச்சிடுங்க, ரிமாண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு 1008 போலீஸ், உடனே எஃப்ஐஆர், உடனே வந்து இதை அர்ஜென்ட் வழக்கா விசாரிச்சு உடனே இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துடணும். 1 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் 1 கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்படி என்ன அவசர வழக்காக விசாரிக்கிற அளவுக்கு இங்க என்ன வெங்காயம் நடந்து போச்சு நான் கேட்கிறேன். அப்படி என்ன டேஷ் அவர் பேசிட்டாரு? இப்ப இது அவசர வழக்கா விசாரிப்பதற்கு, அப்படி அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னா உங்க கட்சியில் கூடிய எம்எல்ஏ சரவணனை அவசர வழக்கா விசாரிச்சிருக்கணும். கதற கற்பழிச்சிருக்கீங்க ஒரு பொண்ணை, கூட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்கு மருந்தை கொடுத்து பிளான் பண்ணி கற்பழிச்சிருக்கிறீங்க. அதை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கணும். நிர்வாணமா நிக்க வச்சு என்ன வீடியோ ஷூட் பண்ணாரு, ஆதாரங்கள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சு இன்னைக்கு பொதுத்தளத்தில் விடுறேன்னு சொல்லி மிரட்டுறாரு, என்ன கொலை மிரட்டல் கொடுக்குறாரு அப்படின்னு ராணிப்பட்டியில் ஒரு பொண்ணு, ஆற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒவ்வொரு சேனலாக கதறிட்டு இருக்குது. அதை அவசர வழக்கா நீங்க விசாரிச்சிருக்கணும். அதுக்கெல்லாம் துப்பு இல்லாம தண்ணீர் பேசிட்டாராம், திரிஷாவை பத்தி பேசிட்டாராம், பெண்மையை களங்கப்படுத்திட்டாராம். டேங்க அப்பா, உங்க பெண்மையை நீங்களும் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கலாங்க. எதிர்கட்சி தலைவரை பேசுறாரு, திரிஷான்னு பேசுறாரு, தொண்டர்கள் பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க தமிழகத்துல. இப்பவாது சிஎம் சார் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எனக்கும் திரிஷாக்கும் எந்த உறவும் இல்லை, திரிஷா என் தங்கச்சி மாதிரி, இல்ல திரிஷா வந்து சொல்லட்டும் விஜய் என் அண்ணன் மாதிரி, நாங்க 2 பேரும் பாச மலர்கள், எங்களை தவறா பேசாதீங்க அப்படின்னு இப்ப திரிஷாவாது நம்ம சிஎம் சார் அது வாயை திறந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அதனால இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம் சார் திரிஷா வாயை திறந்து நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான், எங்களுக்குள்ள எந்த ஒரு தவறான தொடர்பும் கிடையாது, எங்களை வந்து இப்படி அசிங்கமா தவறா பேசாதீங்க, எங்களுடைய பெண்மையை வந்து இழிவுபடுத்தாதீங்க, எங்க கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. நீங்க இங்க தமிழகத்துடைய சிஎம்,
உங்க நற்பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். அதனால சிஎம் சார் நீங்க வாயை திறந்து எனக்கு த்ரிஷாக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. எனக்கு மனைவி அப்படின்னா அது சங்கீதா மட்டும்தான், டிவோர்ஸ் ஆனாலும் எனக்கு மனைவின்னா அது சங்கீதா மட்டும்தான் அப்படின்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டீங்கன்னா ஏன் பேச போறாங்க? இப்படிலாம் ஏன் பேச போறாங்க சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி உங்க கட்சியில் கூடிய பெண்கள் உங்களுக்காக பொண்டாட்டியா இருக்க தயாரா இருக்கேன்றாங்க, பப்பாட்டியா இருக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க, மாறுபாடு அறுத்து தரேன்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு பெண்மையை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கும். அதனால அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்க எப்போதுமே எனக்கு கூட பரவா தங்கைகள் தான். நான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், என்ன இப்படி பொதுத்தலங்களில் நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது, உங்களையும் நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு அறிக்கை கொடுங்க. நீங்க இதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியாக இருக்க முடியும். நீங்க இதெல்லாம் செய்துட்டு எதிர்கட்சி தலைவர் மேல குற்றச்சாட்டம் முன்வைக்கலாம். இருந்தாலும் கூட உங்க மேல இருக்கக்கூடிய இந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்க வாயை திறந்து பேசணும். அதனால வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார். உங்களுக்கும் த்ரிஷாக்கும் எதுவும் இல்லைன்றத கூப்பிட்டு சொல்லுங்க. என்ன சிஎம் சார் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்.